எல்லாருக்கும் வணக்கம். எதுக்காக அந்த பதிவு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில் ஆர்த்தின்ற ஒரு 9 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டிருக்காங்க. கொன்னுட்டு அந்த பொண்ணை ஒரு கோணிப்பையில் கட்டி சாக்கடையில் தூக்கி போட்டிருக்காங்க. யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு. எப்போதுமே ஸ்கூல் போயிட்டு வந்து ஆர்த்தி வந்து வெளியில் விளையாடுவாங்களாம். அது மாதிரி விளையாடுற போகிற அந்த நேரத்தில் சனிக்கிழமை ஈவினிங் வந்து அந்த பாப்பா விளையாட போயிருக்காங்க. விளையாட போயிட்டு ஈவினிங் வந்து வீட்டுக்கு வரவே இல்லை. உடனே அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப சந்தேகமாகிடுச்சு. என்ன குழந்தை விளையாட போனது இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போலீஸ் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததில் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே சாக்கடையில் ஒரு பாடி ஒன்று கலந்துருக்கு. அதை எடுத்து பார்த்தா கடைசியில் யாருன்னு பார்த்தா அது ஆர்த்தி. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அந்த பாப்பா வந்து தொலைஞ்சு போயிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு. மிஸ் ஆகி அந்த குழந்தைய ஆஃப்டர் ஒரு 2 டேஸ் ஆஃப்டர் வந்து அந்த குழந்தைய வந்து எடுத்திருக்காங்க அந்த சாக்கடையிலேருந்து. இதை கேட்கும்போது நம்மளுக்கே எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்குது. இந்த பிள்ளை பெற்ற பெற்றோருக்கு எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். இவ்வளோ ஒரு வேதனையாக அவங்க நியூஸில் பார்க்குறான். ஒரு 2 நாளாகவே தூங்கவே இல்லை. மன உளைச்சல். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறையா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திருச்சியில் தௌஃபீக் சுல்தானா, கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி, இன்னும் எவ்வளோ நடக்கும் அப்படின்னு தெரியல. இதுக்கு வந்து கண்டிப்பாக காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடும் நடவடிக்கை மட்டும் இல்லாமல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை. இது போன்ற தவறுகள் இனிமேல் நடக்கவே கூடாது. கஞ்சாவை ஃபுல்லாக இனிமேல் கஞ்சான்ற ஒரு இதே இருக்கக்கூடாது. நம்ம நாட்டில் ஃபுல்லாக ஒழிச்சிடணும். இவ்வளோ ஒரு கொடுமையை செஞ்சுருக்காங்க 2 காம கொடூரர்கள் அந்த குழந்தைக்கு. 9 சிறுமி. அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏதாவது கொடுத்தா சாப்பிட தெரியும், விளையாட தெரியும், அது மட்டும் தெரியும். வேறு என்ன தெரியும்? அந்த குழந்தைக்கு நான் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் சாக்லேட் வாங்கி யாராவது போய் கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைய இந்த மாதிரி பண்ணி தப்பாக பண்ணி அந்த குழந்தை கட்டுச்சுன்னு சொல்லி அதை அடித்து கொன்று ஒரு சாக்கடையில் தூக்கி போட்டிருக்காங்க அந்த காம கொடூரர்கள். அவங்க பேரை சொல்ல கூட நான் விரும்பலை. ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அவங்களுக்கு கண்டிப்பாக என்னென்னா காவல்துறையினர் தண்டனை கொடுக்குதோ இல்லையோ, அவங்க அம்மா அப்பாவுக்கு முன்னாடி அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும். செஞ்சு நான் கேட்டுக்கிறேன் எல்லா பேரண்ட்ஸுக்குமே, தயவு செஞ்சு இனிமேல் உங்கள் குழந்தைங்கள கடைக்கு அனுப்பாதீங்க. குறிப்பாக பெண் பிள்ளைகளை கடைக்கு அனுப்பாதீங்க. பெண் பிள்ளைகளை கடத்துறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய காம கொடூரர்கள் வந்து இருக்காங்க. நீங்கள் தான் வந்து உங்கள் பெண் பிள்ளைகளை உங்கள் கண்ணாகவே பார்த்துங்க. நீங்கள் எப்போதுமே அவங்கள்ட்ட தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி நான் கேட்டுக்கிறேன். பெண் பிள்ளை வச்ச ஒவ்வொரு பெற்றோர்களும் ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் பெண் பிள்ளைகள் மாதிரி ஒரு கவனம் வச்சுங்க எப்போதுமே. பெண் பிள்ளைகளை கடைக்கு அனுப்புகிறீங்களா, நீங்களும் கூட போங்க. பெண் பிள்ளைகளை தனியாக அனுப்பாதீங்க. இந்த மாதிரி அனுப்புறதுனால நிறைய அந்த உலகத்தில் எவ்வளோ காம கொடூரர்கள் இருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து உங்கள் பெண் பிள்ளையை பாதுகாப்புனா நீங்கள் இருக்கணும். அதுக்கு உங்கள் பெண் பிள்ளைகளோட கூட